A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 31 verse 13 to 19. ஸோ Proverbs 31வது அதிகாரம் அதில் 13லேருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து லெமுவேலோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வெரி சிம்பிளாக அந்த உமன் த பர்ஃபெக்ட் ஒய்ஃபை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிலிஜெண்ட்டாக இருப்பாங்க, ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இருக்கிற பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க, ரிசோர்ஸஸ் எல்லாம் மைண்ட்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க செய்கிற வேலைகளெல்லாம் ஒரு பர்பஸோட வேலை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 17. ஸோ Proverbs chapter 31 verse 17 which says, She girds herself with strength and strengthens her arm. நோடி சொல்கிறேன், she girds herself with strength and strengthens her arm. ஸோ arms. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்ன, வெரி சிம்பிளாக என்னென்னா, இப்போ இவங்க சொல்கிறது வந்து ஒரு மனைவி வந்து எந்த மாதிரி ஒரு வேலை செய்வாங்க, அவங்க வந்து ஒரு பர்பஸோட ஒரு கோலோட வேலை செய்வாங்க. அதே மாதிரி இதில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்தால், இஃப் யூ ஆர் someone who is faithful and if you are a child of God, then one of your attributes, உங்களில் இருக்க ஒரு மதிப்பெண் என்னென்றால், விடாமுயற்சியோட டிலிஜெண்ட்டாக செய்கிற வேலை. ஸோ இட்ஸ் அ ஒர்க் தட் யூ டூ டிலிஜென்ட்லி. நீங்கள் செய்கிற வேலைகள் சோம்பேறித்தனத்தோடு செய்கிறீங்களா, இல்லை ஒரு விடாமுயற்சியோட ஒரு குறியோடு செய்கிறீங்களா, தட் இஸ் த attribute. ஸோ ஆண்டவரோட பிள்ளையாக ஒரு விசுவாசமுடைய ஒரு பிள்ளையாக இருந்தால், ஒன் ஆஃப் யூ attributes இஸ் diligent work. ஸோ இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஓகே, இப்போ 2 டைப் ஆஃப் மீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 டைப் ஆஃப் சாப்பாடு இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து ப்ராப்பராக சமைச்ச மீல், இன்னொன்று வந்து ஸ்நாக்ஸ், ஏதோ சிப்ஸோ இல்லைனா ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் ஏதோ கிடைக்கும்ல உங்களுக்கு, பஜ்ஜி எக்ஸட்ரா சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி 2 மீல் இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் பர்சனலாக கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸாக டெய்லி சாப்பிட்ணுன்னா மீல் தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த மீல் எப்படின்னா டைம் எடுக்கும். லைக் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் எடுக்கணும், அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும், கட் பண்ணணும். இஃப் இட் நீட்ஸ் டு பி மேரினேட் பண்ணணும், இஃப் இட் நீட்ஸ் டு பி ப்ரெப்டுனா ப்ரெப் பண்ணுவீங்க. அண்ட் டைம் எடுக்கும். ப்ராப்பராக செய்யணுன்னா சில வாட்டி என்ன ஆகும், காலையில் சமைக்க தொடங்குனது ஒரு 11:30-12 மணி அந்த மாதிரி ஆகும். ஸோ லைக் 2 hour 3 hour ஆச்சு ஆகும் மினிமம். ஸோ அந்த மாதிரி ஆகும் மீல். ஸ்நாக்குன்னா இப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 10 நிமிஷமா 5 நிமிஷமா. என் காலேஜ்லலாம் பசங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நைட்டு என்ன பண்ணுவாங்க, பசிக்குதுன்னு எங்கள் காலேஜ் கிச்சனில் போய் அந்த ஸ்டவ்வில் போய் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. எப்போவுமே டக்குன்னு 2 நிமிஷத்தில் டக்குன்னு வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்நாக்குன்னா டைமே இருக்காது, பிளானிங்கும் பண்ண தேவையில்ல, எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண தேவையில்ல. பேக்கெட் எடுக்கணும், போடணும், சாப்பிட்ணும், முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனால் உங்கள் உடலுக்கு எது நல்லது லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு எது நல்லது, அந்த ஸ்நாக்கு நல்லதா இல்லைன்னா அந்த மீல் நல்லதா? அந்த பொறுமையாக உட்காந்து செஞ்ச அந்த சாப்பாடு, ரசம், தயிர், பொரியல், குழம்பு, அது உங்கள் உடம்புக்கு நல்லதா? அதுக்கடுத்து ஏதோ மீட்டும் இல்லைன்னா அது பட் ஸ்டில். ஸோ அந்த ஹோம்மேட் மீல் நல்லதா இல்லைன்னா இந்த பேக்கெட்டில் வாங்கி செஞ்ச நூடுல்ஸ் நல்லதா? ஓகே. ஸோ ஆப்வியஸாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அந்த மீல் சொல்லுவோம். ஆனால் அந்த மீல் ஒன்று செய்கிறதுக்கு எவ்வளோ பிளானிங் இருக்குது, எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரிப்ரேஷன் இருக்குது, எவ்வளோ பொருட்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி சமைச்சு செய்யணும், ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செய்கிறது எல்லாமே என்ன இருக்கணும், அந்த ஸ்நாக்கு மாதிரி இல்லாமல் ஒரு வேலை செஞ்சால், ஒரு வந்து செயல் செய்தால் அது என்ன இருக்கக்கூடாது, அந்த ஸ்நாக்ஸு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி எதோ பிளான் இல்லாமல், எதுவும் இல்லாமல், டெலிஜென்ஸ் இல்லாமல் பண்ணுறதோட we should be like the meal. நம்ம ஒரு வேலை செய்யும்போது அந்த மீல் மாதிரி பிளானிங் இருக்கணும், ப்ரிப்ரேஷன் இருக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு we should do it. அதாவது எந்த மாதிரி வேலை, எனி ஒர்க், உங்கள் டே டு டே ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பைபிள் படிக்கிறதுல இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க், எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்நாக் பண்ணுற மாதிரி கடைசி நேரத்தில் ஏதோ கசாமுசான்னு பண்ண வேண்டியதுக்கும் பண்ணாமல் என்ன பண்ணும், ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்மளே டிலிஜெண்ட்டாக யோசித்து சீரியஸாக எடுத்துகிட்டு
ப்ரொசீட் பண்ணும். சும்மா பண்ணுறதுக்கு பண்ணாமல் என்ன பண்ணும், சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும். பைபிள் படிக்கிறது என்ன பண்ணக்கூடாது, சரி படிக்கிறேன்னு எடுத்து படிக்கிறது, ஒரு பிளான் போட்டுட்டு யோசித்து நோட் பண்ணிட்டு ஒரு சீரியஸாக என்ன பண்ணணும், படிக்கணும். அது வந்து நம்ம கேஷுவலாக எடுத்துக்கூடாது. ஸோ அதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து இஃப் யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் சைல்ட், நீங்கள் ஒரு விசுவாசமுள்ள பிள்ளையாக இருந்தால் இது உங்களுக்கு இருக்க ஒரு ஆட்ரிபியூட். திஸ் வில் பி ஒன் ஆஃப் யூர் ஆட்ரிபியூட்ஸ் விச் டிலிஜென்ட் ஒர்க் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நான் எப்படி பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று என்ன பண்ணலான்னா, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. ப்ரொக்ராஸ்டினேட்னா என்ன தெரியுமா, பேசிக்கலி யூத் பசங்களும் சின்ன பசங்களும் நிறைய பண்ணுங்க. விச் இஸ் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்க வேலையை நாளைக்கு தள்ளி வைப்பாங்க. நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு தள்ளி வச்சு, நாளைக்கு தள்ளி வச்சு, அந்த வேலையை அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் ஸ்நாக்கிங். ஸோ இருக்கிற டைமை யூஸ் பண்ணாமல் சோம்பேறியாக இருந்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் முசான்னு பண்ணிட்டு உடம்புக்கு மேகி சாப்பிட்ட மாதிரி தான். ஸோ என்ன பண்ணும், பொறுமையாக நிதானமாக ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுக்குற வேலையை இருக்கிற வேலையை அன்றைக்கே பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ரஷ் பண்ணாமல் இல்லாத மாதிரி என்ன பண்ணும், ப்ரொசீட் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா, ஸ்கூல் பசங்களுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஹோம்ஒர்க் கொடுத்தா கடைசி நேரத்தில் பண்ணுறது ஈஸியாக, இல்லைனா முதல்லேருந்து பண்ணுறது ஈஸியாக. ஒரு வாரம் முன்னாடியே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டெய்லி இதை பண்ணுங்கள், இந்த ஹோம்ஒர்க் சம்மெல்லாம் ஹோம்ஒர்க்குன்னு. ஸோ இஃப் யூ டூ இட் அந்த 7th டே, நீங்கள் என்ன பண்ணணும், 7 நாள் ப்ராப்ளமும் சேர்த்து ஒரே நாளில் பண்ணணும். ஆனால் நீங்கள் டெய்லி அன்னைக்கு கொடுத்ததை பண்ணால் நாளுக்கு ஒரு ப்ராப்ளம், அண்ட் தட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ. அதே மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் அட்வைஸ் தே ஆர் கிவிங். ஸோ நாட் டு ப்ரொக்ராஸ்டினேட் தான். வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, டூ நாட் ப்ரொக்ராஸ்டினேட். உங்களுக்கு கொடுக்குற வேலையை யூ ஹேவ் டு பி diligent in it and you have to be faithful in it, and that is the advice லெமுவேலோட அம்மா லெமுவேலுக்கு தராங்க. and that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, as we are about to go to the rest of the day, Lord, give us the wisdom and the diligence to work faithfully in all the tasks that have been bestowed on us, all the tasks that have been assigned to us, and all the tasks that we are about to take, Lord. Lord, let us not procrastinate, let us not make light work of such work, Lord, but let us be serious in all the activities that have been given to us. All of this in Christ's name I pray. Amen.